எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு அமையும். விக்ரம் சாரை சொல்லி ஆகணும். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீட் பண்ணது கிடையாது, ரொம்ப பேசினது கிடையாது. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம உறவுகள்லையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயோ வந்து யாராவது ரொம்ப உச்சத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும்னு சிலர் ஆசைப்படுவாங்க. அவங்க பேரை சொல்கிறதுலையோ அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுலையோ எப்போவுமே ஒரு நாள் பார்த்த ஒரு உறவை கூட, ஒரு நட்பை கூட பல இடங்களில் சொல்லி அது மூலமாக வாய்ப்பு வாங்குகிற உலகம் இந்த சினிமா உலகம். அரசியலும் அப்படி தான். அவருடைய அண்ணன் இன்றைக்கி தமிழ்நாட்டின் முதல்வர். ஆனால் எங்கேயுமே அவர் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்து எங்கேயுமே அதை யூஸ் பண்ணது கிடையாது. ஒரு படம் பண்ணுறதுக்கோ அடுத்த படங்களுக்காகவோ அது எதுவுமே செய்யலை. ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய கேட்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அவர் பேரை சொல்கிறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. நானாக இருக்கணும், எனக்கான திறமையும் என் திறமைக்கான அடையாளங்களும் போதும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்காகவே நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவீங்க. அவருடைய கதை நேர்த்தி, அதாவது நிறைய படங்கள் பண்ண மாட்டார், ரொம்ப அழகான கதைகள் செலக்ட் பண்ணுவார், ரொம்ப நல்ல படங்களை நடிப்பார். அது வெற்றி தோல்வி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் அந்த கேரக்டரில் அவர் ரொம்ப அழகாக பொருந்துவார், அழகாக அவருடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த அண்டர் 18 உங்களுக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடம் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். முக்கியமாக நண்பர் கார்த்திக் அவர் வந்து எங்களை எல்லாத்த விட ஒரு மிக திறமையான ஒரு இயக்குனர். அவர் கொஞ்சம் லேட்டாக இந்த படம் அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அண்டர் 18 பெரிய படம், பெரிய வெற்றி அடையும். ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவருடைய கேரியர்லேயே அவங்க பண்ண படங்கள்லேயே ஒரு பெரிய வசூல் படமாக, பெரிய ஹிட் படமாக அது அமைன்னு வாழ்த்துறேன். நன்றி.